ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பு, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். ஆச்சி மசாலா இப்பொழுது 20 ரூபாய் பாக்கெட். இந்த விஷயத்தை முதல்ல மாமாவுக்கு போன் பண்ணி சொல்லணும். சொல்லுங்க மாப்ள. மாமா, ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இப்ப போன் பண்ண உங்களுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க மாப்ள. அபிராமி எங்க வீட்ல தான் இருக்கா. கமலி இப்பதான் போன் பண்ணி சொன்னா. என்ன மாப்ள சொல்றீங்க? அபிராமி உங்க வீட்ல இருக்காளா? நிச்சயமா இருக்க முடியாதுங்க மாப்ள. அபிராமி எப்படி அங்க வருவா? சூரிய பொங்கல் வைக்கணும்னு நீங்க பொய் சொல்லி எங்க வீட்டுக்கு அனுப்புனது அவளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் உண்மையிலேயே அவ பக்தியோட பொங்கல் வச்சிட்டு இருக்கா. அதனால வேண்டுதல் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அங்க அபிராமி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல மாப்ள. அதெல்லாம் அப்ப சொல்லிருப்பா மாமா. நாம இப்படியே அப்பா வீட்ல இருந்தா நமக்கும் அவருக்கும் இருக்கிற இடைவெளி அதிகமாயிடும்னு பயந்துட்டு தான் இப்ப அவ என் வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரியா தான் இருக்கு மாப்ள. அப்படி அவ நினைச்சு பயந்துகிட்டு அங்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொல்லி இருந்தா நானே அவளை கொண்டாந்து வீட்டுல விட்டு வந்திருப்பேன். நான் வீட்டில் இல்லாத நேரத்துல அவளுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, திடீர்னு அங்க வந்துட்டா. அவ உருவத்துல பேய் இருக்குன்ற விஷயத்த அவகிட்ட சொல்லாம வேற ஒரு பொய்ய சொல்லி உங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போன அந்த குற்ற உணர்ச்சி இன்னும் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு மாமா. ஆனா இப்போ அவ என் வீட்டுக்கு வந்துட்டால, இனிமே நான் அவளை சந்தோஷமா பத்திரமா பாத்துக்கிறேன் மாமா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரிங்க மாப்ள. எனக்கும் அபிராமி கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு மாப்ள. நீங்க ஒண்ணு செய்யுங்க மாப்ள. நீங்க வீட்டுக்கு போனதும் அபிராமி கிட்ட போன் பண்ணி கொடுங்க, நான் அவகிட்ட பேசுறேன். சரிங்க மாமா. இப்ப நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். போன உடனே போன் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துறேன், நீங்க பேசிக்கங்க. சரிங்க மாப்ள. அப்ப வச்சிடறேன் மாமா. பா, எப்படியோ அபிராமி வீட்டுக்கு வந்துட்டா. ஹாப்பி. வர 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 அபிராமி. பாளையத்தம்மா, நான் உன் மேல கோபமா இருந்தேன். என் மக எங்கேயோ போயிட்டான்னு எல்லா இடத்துலயும் தேடினேன். ஆனா மாப்பிள்ளை கிட்ட இருந்து போன் வந்ததும் தான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. புகுந்த வீட்டுக்கு தானே போயிருக்கா, எல்லாம் நல்லதுக்கு தான். எங்கிருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும் பாளையத்தம்மா. வந்துட்டியா? இவ்வளவு நேரம் பயத்துல நடுங்கிட்டு இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு. ஏமா, நான் தான் போன்ல உங்ககிட்ட சொன்னல வந்திருக்கிறது அண்ணி தான், பேய் இல்லன்னு. அப்புறம் ஏன் இப்படி பயந்துட்டு இருக்க? சரி விடு. அப்பா அம்மா ஸ்னேகாலா வெளியே போறதா சொன்னாங்களே, வந்துட்டாங்களா? இன்னும் வரல. அவங்க வந்திருந்தாதான் நான் பயப்படாம இருந்திருப்பேன்ல. சரி, அண்ணி எங்க? அந்த பேய் உள்ளதான் இருக்கு. அண்ணி எதுக்கு சும்மா பேய்ன்னு சொல்லிட்டு இருக்க? நீ அம்மா கூட சேர்ந்து அபிராமியை பார்த்தா வெறுப்பாகிட்டு இருக்க. அந்த வெறுப்போட வெளிப்பாடுதான் இன்னைக்கு நீ அண்ணிய பேய்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க பாரு, வந்திருக்கிறது பேய் இல்ல அண்ணி தானே, நான் ப்ரூவ் பண்றேன். நீ வா. நீ போய் பாரு, நான் வரல. இங்க பாரு, உனக்கு ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் உன்னை உள்ள கூப்பிடுறேன். நீ வர மாட்டேன்னு சொல்லினா அதுக்கப்புறம் நான் கடுப்பாயிடுவேன். நீ வந்து என் பொண்டாட்டிய பேயின்னு சொன்னது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கமலி. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வா. ஏய், என்ன கதவு சாத்தி இருக்கு? பேய் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராம இருக்கதா நான் கதவை சாத்தினேன். ஏய் லூசு, கதவு சாத்திட்டா பேய் உள்ள வராதா? அது ஒண்ணும் மனுஷன் இல்ல, புரியுதா? அது பாட்டு அது இஷ்டத்துக்கு வரும், அது பாட்டு அது இஷ்டத்துக்கு போகும். ஏன்னா அது பேய், புரியுதா? இந்நேரம் வந்திருக்கிறது மட்டும் பேயா இருந்ததுன்னு வையே, அது உன்னை சும்மா விட்டுருக்காது. புடிச்சு ஆட்டுன்னு ஆட்டி விட்டுருக்கோம். பேயை விடவும் நீ சொல்றத கேட்டாதான் எனக்கு பயமா இருக்கு. நீ கதவு திறந்து உள்ள போ, நான் பின்னாடியே வரேன். சரியான பயந்தாங்கோலி தங்கச்சி. வந்து தொலை. நீதானா?
ஆமா, அபிராமி வந்ததா சொன்ன? வீட்டுக்குள்ள வேற யாரையுமே காணுமே. அண்ணே, நான் இங்கதான் பார்த்தேன். அதோ அங்கதான் இப்படி அப்படிமா ஒரு பக்கமா வெறிச்சு பார்த்துட்டு நடந்துகிட்டே இருந்தாங்க. ஏய், நீ உண்மையாவே அபிராமிய பாத்தியா இல்ல எல்லாமே பிரம்மையா? நீ எப்பவுமே அந்த பேய பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதுனால நீ பேசுறது எல்லாமே கற்பனையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ அண்ணே, சாமி சத்தியமா நான் சொல்றேன், நான் பார்த்தது அபிராமி அண்ணிய தான். நான் சொல்றது நம்பு. ஐயோ, இவ சத்தியம் வேற பண்ணி சொல்றாளே. அப்ப இது பொய்யா இருக்க வாய்ப்பு இல்ல. அப்ப நீ பார்த்தது உண்மையிலேயே பேய்தானா? உனக்கு சந்தேகமே வேண்டானே, 100% உன் தலையில அடிச்சு சொல்றேன், அது பேயே தான். நீதான் அத நம்பாம அண்ணிதான் வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. உண்மையாவே அண்ணியா இருந்தா அவங்க இங்கதானே இருந்திருக்கணும். அவங்க இல்லங்கறப்பவே உனக்கு தெரிய வேண்டாமா? நான் பார்த்தது பேய் தானே. ஆமாமா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். அப்படின்னா கண்டிப்பா அது பேய்தான். அந்த பேய் அண்ணி இருக்கிறப்பவும் வந்தது, அவங்க இல்லாதப்பவும் வந்திருக்கு. அந்த பேய், அந்த பாம்பு பொண்ணு, சூனியக்கார கிழவி, அதெல்லாம் நினைச்சாலே பயத்துல உடம்பெல்லாம் நடுங்குது. ஆமா, கரெக்ட் தான் கமலி. நீ கமலி, கமலி, ஐயோ, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாலே. நான் இப்ப என்ன பண்றது? அபிராமி, முதல்ல மாமாக்கு உடனே போன் பண்ணி இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுவோம். மாப்பிள்ள போன் பண்றாரு. மாப்பிள்ள, வீட்டுக்கு போயிட்டீங்களா மாப்பிள்ள? வந்துட்டேன் மாமா. மாப்பிள்ள, அபிராமி அங்கதான் இருக்காள? அபிராமி, ஐயோ, அவகிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க மாப்பிள்ள. அது வந்து மாப்பிள்ள, மாப்பிள்ள, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? கேக்குது மாமா, கேக்குது. போனை கொஞ்சம் அபிராமிட்ட கொடுங்களேன். என்ன வீட்டுல இருந்து ஏன் சொல்லாம கொள்ளாம போயிட்டேன்னு நான் அவகிட்ட பொய்யாவது கோச்சுக்கணும். போனை கொடுங்க மாப்பிள்ள. சாரி மாமா, அபிராமி இங்க இல்ல மாமா. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? அபிராமி அங்க இல்லையா? ஆமா மாமா. மாப்பிள்ள, அபிராமி உங்க வீட்டுக்கு வந்ததாக கமலி உங்ககிட்ட சொன்னான்னு நீங்க தான் மாப்பிள்ள சொன்னீங்க. நானும் அதே ஆசையோட தான் மாமா சீக்கிரமா ஓடோடி வந்து பார்த்தேன். ஆனா இங்க வந்தது அபிராமி இல்லையா, அவ உருவத்துல இருக்கிற பேய். மாப்பிள்ள, நான் திரும்பவும் உங்ககிட்ட கேக்குறேன், உண்மையிலே என் பொண்ணு ரூபத்துல பேய் இருக்கா? அவ பாளையத்தம்மாவோட பக்த, எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவ. அவ உருவத்துல பேய் இருக்குங்கிறத இன்னும் என்னால நம்ப முடியலைங்க மாப்பிள்ள. மாமா, இங்க பாருங்க, நீங்க ஒரு அப்பாவா உங்க பொண்ணு மேல நிறைய பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா அதை விட அதிகமா பாசம், நேசம், அன்பு எல்லாமே நான் என் பொண்டாட்டி மேல வச்சிருக்கேன் மாமா. அவளை வீட்டுல விட்டுட்டு இங்க நான் வந்து தவிக்கிற தவிப்பு இருக்கு பாருங்க. அவ கூட இருக்கணுங்கிறதா மாமா என்னுடைய விருப்பமே. அதையும் மீறி உங்க வீட்டுக்கு அமிச்சதுதான். அவ உருவத்துல பேய் இருக்கின்ற ஒரே காரணத்தினாலதான் உங்க வீட்டுக்கு அமிச்ச. அபிராமி ரூபத்துல பேய் நடமாடுதுன்னு சொல்றீங்க. இப்ப அபிராமி எங்க போனான்னு தெரியல. என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை மேல சோதனை வருதுன்னு தெரியலையே. மாப்பிள்ள, என் பொண்ணு ஒரு அப்பாவி மாப்பிள்ள. மாமா, அழாதீங்க மாமா. நாம ரொம்ப தைரியமா இருக்கணும். அபிராமியையும் செண்பகத்தையும் கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் மாமா. இங்க சுத்திக்கிட்டு இருக்கிற தீய சக்திகளை எப்படியும் கண்டுபிடிச்சு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் மாமா. நீங்க தைரியமா இருங்க மாமா. ஏதாவது பயமா இருந்தா என்ன நினைச்சுக்கங்க. சரிங்க மாப்பிள்ள. ஸ்னேகா, எதுக்காக இப்படி கோவப்படுற? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? இன்னைக்கு காலையில
நீ செஞ்சது நியாயமா? அதான் என்னன்னு கேக்குறேன்ல. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? இன்னைக்கு காலையில நீ நடந்துகிட்ட விதம் நல்லா இருந்ததா? சொல்லு, நல்லா இருந்ததா? நான் வழியில உன்னை பார்த்தேன். என்னை பார்த்ததும் வேகமா பைக் ஓட்டிட்டு போயிட்ட. மறுபடியும் நான் உன்னை கூப்பிடுறேன், நீ என்னை பார்த்துட்டு வேகமா போய்கிட்டே இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு மணி, என்ன பிரச்சனை உனக்கு? சொல்றேன். உனக்கு காரணம் தானே தெரியணும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் செத்துருவேன். மணி, என்ன சொல்ல வர நீ? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ செத்துருவியா? நீ சொல்றது எனக்கு புரியல. என்ன சொல்ல வரேன்னு சொல்லு. ஸ்னேகா, உங்க அக்கா செண்பகத்தை பாம்பு பொண்ணு அடிக்கடி பயமுறுத்துவான்னு சொன்னேன்ல, அவ தான் என்னை கொன்னுடுவேன்னு சொல்றா. உன் காதலி ஸ்னேகா இருக்கால, அவளை விட்டு நீ விலகணும். உன் காதலியோட அக்கா தங்கச்சிகளுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். உன் குடும்பத்துல நீ ஒரே ஒரு ஆண் வாரிசு. உன் குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னா முதல்ல நீ நல்லா இருக்கணும். அந்த ஸ்னேகாவை நீ மறக்கணும். நீ வேற வாழ்க்கை தேடிக்கோ. அப்படி இல்லைனா என்னுடைய நரபலிக்கு நீ ஆளாகிடுவ. உன்னை விட மாட்டேன். புரிஞ்சுது, புரிஞ்சுது, நல்லாவே புரிஞ்சுது, நல்லாவே புரிஞ்சுது. இன்னொரு முறை அவளோட உன்னை பார்த்தனா அதே இடத்துல உன்னை பணமாக்கிடுவேன். இதுதான் நடந்தது ஸ்னேகா. உங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்கிறது தான் பிரச்சனை இருக்குன்னு நினைச்சேன். நம்ம கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஸ்னேகா. ஆனால் இப்போ எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கு. உனக்கு உன் சிஸ்டர் யாருக்குமே கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு அந்த பாம்பு பொண்ணு என்கிட்ட சொல்கிறா. அதையும் மீறி உன்னை கல்யாணம் பண்ண நினச்சா என்னை கொன்னுடுவேன்னு எச்சரிக்கை பண்ணுறா. அந்த பயத்தில் தான் உன்னை சந்திக்கிறதையே அவாய்ட் பண்ணேன். இன்னைக்கு காலையில் கூட நான் ஏன் உன்னை பார்க்காத மாதிரி போனேன்னா இதுதான் காரணம். நீயே சொல்லு, யாராக இருந்தாலும் அவங்க உயிர் அவங்களுக்கு முக்கியம் தானே. அந்த பாம்பு பொண்ணுக்கு ஒரு முடிவு கட்டுற வரைக்கும் நாம எச்சரிக்கையா தான் இருக்கணும். ஸ்னேகா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறத கூட அந்த பாம்பு பொண்ணு பார்த்தாலும் பார்க்கும். அதான் எனக்கு பயமாக இருக்குது. உடனே இங்கேருந்து கிளம்பலாம். நீ சொன்ன மாதிரி அந்த பாம்புக்கு ஒரு முடிவு கட்டுற வரைக்கும் நம்ம மீட் பண்ணுறத கொஞ்சம் தள்ளி வைப்போம். புரிஞ்சுதா? மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை. ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எப்போவுமே சந்தோஷம்தான். நான் கிளம்புறேன். நீ பத்திரமா வீட்டுக்கு போ. பாம்புக்கு ஒரு முடிவு கட்டினதுக்கு அப்புறமா நிஜ வாழ்க்கையில ஒண்ணு சேர போறீங்களா? அது இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. வர அமாவாசை அன்னைக்கு உன் குடும்பத்துல உயிர் விழுந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு உயிரா போய்கிட்டே இருக்கும். நீங்க ஆசைப்பட்டது எதுவும் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். சத்தியமுத்தையா, சத்தியமுத்தையா, சத்தியமுத்தையா. வாங்க சாமி. நல்லா இருக்கீங்களா சாமி? நல்லா இருக்கம்மா. இந்த ஊர் பிரசிடென்ட் கந்தசாமி கயிறு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு பூமி பூஜை போறதுக்கு என்ன கூப்பிட்டாருமா. பூஜை போட்டு அப்பா ஒரு 8 பார்த்துட்டு போலான்னு வந்தம்மா. அப்பா எங்கம்மா? அப்பா எங்கன்னு கேட்டதும் உன் முகமெல்லாம் மாறி போச்சு. என்னம்மா ஆச்சு? என்னத்த சாமி சொல்றது, எங்க குடும்பத்துல இருந்த கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் போச்சு. அப்படி என்னம்மா நடந்துச்சு? அப்பாவுக்கு எதனா உடம்பு சரியில்லையாம்மா? கடவுள் புண்ணியத்துல அவர் உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல.
அவர் நல்லா தான் இருக்காரு. அப்படின்னா வேற என்னம்மா பிரச்சனை? எங்க அக்கா தான் பிரச்சனை. யாரு, சாவித்திரியாம்மா? ம், ஆமாங்க சாமி. உங்க அப்பா சாவித்திரிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அந்த சாவித்திரி கல்யாணமே வேணான்னு ஒத்த கால நிக்கிறா. அதை என்கிட்ட சொல்லி சங்கடப்படுறாருமா. அதான் பிரச்சனையாமா? அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். ஆனா அதை தாண்டி வேற ஒரு பிரச்சனையில எங்க அக்கா மாட்டிட்டு இருக்கா. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுமா. பொதுவாவே எங்க அக்காவோட நடவடிக்கை எல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கு சாமி. இப்பெல்லாம் அவ ஒரு மாதிரியாவே எங்க கிட்ட நடந்துக்கிறா. அப்பா கிட்டயும் என்கிட்டயும் முகம் கொடுத்தே பேசுறது இல்ல. அப்படியே பேசினாலும் ஒரு மாதிரி மர்மமாவே பேசிட்டு இருக்கா. அவளுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு சாமி. 2 நாளைக்கு முன்னாடி நான் கடைக்கு போயிருந்த நேரத்துல அப்பா வீட்ல தனியா இருந்தாரு. அப்போ அவரு சாவித்திரி உருவத்துல வேறொரு பொண்ணை பார்த்திருக்காரு. அதுல இருந்து அப்பாவுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு சாமி. சாவித்திரிய உங்க அப்பா வேற உருவத்துல பார்த்தாருன்னு சொல்றிய, அப்படி எந்த உருவத்துலமா பார்த்தாரு? இதான் சாமி நடந்துச்சு. நீ சொல்றத பார்த்தா எனக்கே பித்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. உங்க அப்பா வேற நேர்ல பார்த்திருக்காரு, அவருக்கு எப்படி இருக்கும்? ஆமா சாமி, அந்த பயத்துல இருந்து அவர் இன்னும் மீளவே இல்ல. வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறாரு. என்னம்மா சொல்ற? வீட்டுக்கு வரமாட்டாரா? ஆமா சாமி, எவ்வளவோ வற்புறுத்தியும் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாரு. இப்போ அவர் எங்கம்மா தங்கியிருக்காரு? அவர் தங்கியிருக்க இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நீங்க வாங்க சாமி, நீங்களே வந்து பாருங்க. வாங்க. பாருங்க சாமி, எங்க அப்பா பித்து பிடிச்ச மாதிரி இங்கே உட்கார்ந்துருக்காரு. நீங்களே பாருங்க. அப்பா, 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 நான் தான். பயப்படாதீங்க, நான் தான். என்னம்மா? உங்களை பாக்குறதுக்கு இந்த சாமி வந்திருக்காரு. வாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் உங்க பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு. அதை கேட்டு நானே ஆடி போயிட்டேன். சாமி குடியிருந்த என் வீட்டில் பேய் குடியிருக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சாமி. நான் பெத்த பொண்ண பேய் மாதிரி வந்து என்ன ரொம்ப பயமுறுத்திட்டா சாமி. எந்த அப்பாவுக்கும் வரக்கூடாத நிலைமை உங்களுக்கு வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் சாவித்திரி மேல இருக்கிற பேய் தானா விலகிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லை சாமி. சாவித்திரி மேல இருக்கிற பேய் சாதாரண பேய் இல்லை, ஆக்ரோஷமான பேய். அது அவ உடம்புக்குள்ள பூந்து இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் எப்படி விலகும்? அப்பா, ஊர் உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அவங்கள பிடிச்ச பேய் என்ன அப்படியேவா அவங்க உடம்புல தங்குது? இங்க பாருங்கப்பா, பேய் ஓட்டுறவங்கள கூட்டிட்டு வந்து பேய் ஓட்டணும்னா சாவித்திரி உடம்புல இருக்க பேய் தானா போயிரும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும்பா. அதுக்காக நீங்க இப்படி கோயிலே தங்கிட்டு இருந்தா எப்படிப்பா? நான் உங்களை எத்தனையோ முறை வீட்டுக்கு வாங்கன்னு உங்களை கூப்பிட்டுட்டேன், வரமாட்டேங்கிறீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வீட்டுக்கு வாங்கப்பா. அம்மாடி, நானும் உன்னை கெஞ்சி கேட்கிறேம்மா, வீட்டுக்கு மட்டும் என்னை கூப்பிடாதம்மா. வீட்டை நினைச்சாலே எனக்கு ஒரே நடுக்கமா இருக்குமா. வேண்டாம்மா, வேண்டாம். அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த கோயிலே தங்கி இங்கே சாப்பிட்டு இங்கே வாழ்ந்துருவீங்களாப்பா? இத பாருங்கப்பா, நான் வீட்ல தனியா தான் இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் எந்த தொந்தரவுமே வந்ததில்ல. என்ன பார்த்தாவது உங்களுக்கு தைரியம் வர வேண்டாமா? அம்மா, நீ தைரியசாலிதாம்மா. நான் அப்படி இல்லம்மா. நான் அவளை பேய் ரூபத்துல பார்த்துட்டேன். அதுக்கப்புறம்
அந்த வீட்டுக்கு என்னால எப்படிம்மா வர முடியும்? இங்க பாருமா, நீ அந்த பேய் உருவத்துல அவளை இன்னும் பார்க்கல. நீ பார்த்திருந்தேன்னா அப்பா மாதிரி நீயும் பயப்பட ஆரம்பிச்சிருப்ப. சொன்னா கேளு, நீ போமா வீட்டுக்கு.